நந்தபுரி கிராமம் அடுத்து நமக்கு வரப்போகிற ஆபத்து என்னன்னு தெரியாமல் எப்பவும் போல ரொம்ப அமைதியாக இயங்கிட்டு இருந்தது. மக்கள் எல்லாம் தங்களோட வேலைகளை ரொம்ப பரபரப்பாக இயல்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி நாகக்கோட்டையிலேருந்து வந்த பாம்பரக்கன் நந்தபுரி கிராமத்தை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அவனை பழி வாங்கின நந்தபுரி மக்களை பழி வாங்கிறதுக்காக அவனோட மகன் கார்கோடகன் நந்தபுரி கிராமத்தில் வரான். கார்கோடகனோட கோரமான உருவை பார்த்து கிராம மக்கள் ரொம்ப பயத்தில் தலை திருச்சி ஓடுறாங்க. ஆனால் கார்கோடகன் யாரையும் விட்டு வைக்கிறதா இல்லை, எல்லாரையும் துரத்திக்கிட்டே ஓடுறான். நந்தபுரி மக்களே, உங்கள் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. எனது அப்பாவை கொன்ற உங்களை பழிவாங்காமல் விடமாட்டேன். வருகின்ற பௌர்ணமி அன்று இரவு உங்கள் அனைவரையும் நிர்மூலமாக்குவேன். பாட்டி, இந்த பாம்பை எப்படியாச்சும் நம்ம ஊரை விட்டு துரத்தலாம். கட்டாயம் இந்த பாம்பை ஜெயிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கும் பாட்டி, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா நந்தா, பல வருஷத்துக்கு முன்னாடி பாம்பரக்கம் ஊர் உள்ள வந்திருந்தப்போ எனக்கு ஒரு பெட்டி கிடைச்சிருந்ததுப்பா. அந்த பெட்டியை எடுத்து நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன். எங்கேயோ வச்சனே, இங்க இருக்கு இந்த பெட்டி. இதுதான்பா அந்த பெட்டி. இந்த டேபிள் மேல வச்சு திறந்து பார்க்கலாம், வாப்பா. பாட்டி, பல வருஷ பெட்டின்னு சொல்றீங்க, ஆனா எப்படி திறக்கிறது? சாவி ஏதாச்சும் இருக்கா இதுக்கு? பாட்டி, என்ன இது பெட்டி இல்லை, புதுசா இருக்கு? பாட்டி, நந்தா, மணி 3 பேரும் பேசிக்கிட்டே அந்த பெட்டியை திறக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு ரூமுக்குள்ள பயங்கரமாக ஒரு காற்று அடிக்குது. அந்த காற்றுல அந்த பெட்டியிலேருந்து தானாக திறந்து உள்ளேருந்து ஒரு மாயமான நீல ஒளி ஒன்று பரவுது. அந்த ஒளியில் பெட்டிக்குள்ளேருந்து ஒரு புத்தகம் ஒன்று வெளியே வருது. மாயமான அந்த புத்தகம் காற்றுல பறந்து நந்தாவோட கைக்குள்ளே விழுது. நந்தா, இந்த புக்கு உனக்காக தான்ப்பா இவ்வளோ நல்லா காத்திருந்தது. இந்த புக்கை நம்ம திறந்து பார்க்கலாமா? பாட்டி, இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்க ஆபத்தை தீர்க்கறதுக்கு இந்த புத்தகத்தில் ஏதாச்சும் வழி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீ சொன்னா கரெக்டா தான்ப்பா இருக்கும். நந்தா, அந்த புக்கு கொடு, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நந்தா, மணி, பாட்டி 3 பேரும் அந்த புத்தகத்தை திறந்து பார்க்குறாங்க. திறந்த உடனே அந்த புத்தகத்திலிருந்து தங்க நிற ஒளி ஒன்று பரவுது. அந்த தங்க நிற ஒளி ஒரு ஒளி வட்டமாக உருவாகி அதிலிருந்து ஒரு தங்க பருந்து ஒன்று உருவாகி மேல் பறக்குது. வீரர்களே, உங்கள் கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் உடனே பாதாள நாகக்கோட்டைக்கு செல்லுங்கள். தங்க பருந்து அவங்க 3 பேர்கிட்டே அந்த முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு வானத்துல பறந்து மறைஞ்சிருச்சு. நந்தாவும் மணியும் பருந்து சொன்னபடி பாதாள நாகக்கோட்டையை தேடி காட்டுக்கு போறாங்க. நந்தா, அநேகமா இதுதான் நாகக்கோட்டைக்கு போற வழியா இருக்கும். சீக்கிரமா போகலாம். நந்தா, நம்ம காடு எவ்வளோ அழகா இருக்கோ அவ்வளோ ஆபத்தாகவும் இருக்கு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கிராமத்தை ஆபத்துலேருந்து காப்பாற்றணும். 2 பேரும் பேசிக்கிட்டே ஒரு கல் மண்டபத்தை கடந்து காட்டுக்குள்ள போறாங்க. அங்க நந்தா, இந்த கோட்டை என்ன ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஒருவேளை இதுதான் அந்த நாகக்கோட்டையா இருக்குமோ? நந்தா, அந்த கோட்டையில் இருக்க பள்ளி சிலைப்பான உயிரோட வருது. ஐயோ நந்தா, இது என்னடா, சாதாரண பள்ளி நினைச்சா டைனோசர் மாதிரி தாக்க வருது. டேய் மணி, இதை பார்த்தா சாதாரண பள்ளி மாதிரி தெரியலடா. இது ஏதோ மாயப்பள்ளி. இதுகிட்ட நம்ம தப்பிச்சாகணும். ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. 2 பேரும் அந்த பள்ளிக்கிட்ட இருந்து தப்பிச்சோம் அப்படின்ட்டு மண்டபத்தில் ஒரு பக்கமாக நிற்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. 2 பேருக்கும் அந்த பள்ளி மறுபடியும் வந்துருச்சோ அப்படின்ற பயம் மனசுக்குள்ள வந்துருச்சு. என்ன, ஏதோ சத்தம் கேட்குது, மறுபடியும் அதே பள்ளி வந்துருச்சோ? அடியாத்தி, அதே பள்ளி தான்டா, ஓடுறா ஓடு. ஐயோ நந்தா, இந்த பள்ளி துரத்துறத பார்த்தா நம்ம இன்னைக்கு தொலைஞ்சோன்னு நினைக்கிறேன். 2 பேரும் பள்ளிக்கு பயந்து ஓடுறாங்க. ஆனால் அந்த பள்ளி அவங்கள எதிர்த்து சண்டை போட தயாராக நிற்குது. கடைசியா 2 பேரும் பல்லியை எதிர்த்து சண்டை போட்டு பல்லியை வீழ்த்துறாங்க. அப்பாடா, ஒரு வழியா தொலைஞ்சான இந்த பள்ளி பையன். 2 பேரும் சேர்ந்து பல்லியை தாக்கி வீழ்த்துறாங்க. என்னடா இது, புதுசா ஒன்று கிளம்புது. வீரர்களே, நான் இந்த காட்டின் வனதேவன். ஒரு சாபத்தினால் பல்லியாக இருந்தேன். நீங்கள் பல்லியை வீழ்த்தியதால் என் சாபம் நீங்கியது. மேலும் நீங்கள் கிழக்கு நோக்கி தொடர்ந்து பயணியுங்கள். நீங்கள் தேடி வந்த பாதாள நாகக்கோட்டையை அடைவீர்கள். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி ராஜா. வனதேவன் வானத்தில் பறந்து மறைகிறார். டே நந்தா, பள்ளம்டா பள்ளம், பாத்துடா பாத்து. நந்தா, மணி 2 பேரும் ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பள்ளத்துலேருந்து மேலே எழுந்து வரும் பொழுது திடீர்னு யாரோ அவங்கள பின்னோக்கி இழுக்கிற போல இருக்குது. பார்த்தா ஒரு பயங்கரமான காற்று அவங்கள பின்னோக்கி இழுக்குது. பின்னோக்கி இழுத்து மீண்டும் ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே விழுறாங்க. அந்த பள்ளத்துக்குள்ளேருந்து மீண்டும் மறுபடியும் ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுறாங்க. இப்படியே அவங்க கடைசியாக ஒரு இடத்துல தரையிறங்குறாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. நில்லுங்க, யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? இந்த உலகத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? உயிர் மேல ஆசை இருந்தா வந்த வழியே திரும்பி போயிடுங்க.
ஆமா, திரும்ப போயிடுங்க. நந்தா என்னடா இது, பாம்பு மாதிரியும் இல்லை பறவை மாதிரியும் இல்லை, ரெண்டும் கலந்து இருக்கு. நந்தாவும் மணியும் பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. அந்த காட்டு வழியில் அவங்க பார்த்ததெல்லாம் வெறும் காஞ்சி போன மரங்களும் எங்கே பார்த்தாலும் ஒரே நெருப்பு குழம்புகளாக பார்த்தாங்க. அவங்க அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான பாழடைஞ்ச கோட்டை ஒன்று வருது. என்னடா மறுபடியும் ஒரு கோட்டை, இதில் என்ன இருக்கு தெரியலையே. ஆமாண்டா, இங்கே பார்க்குறது எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குடா. பேசிக்கிட்டே முன்னோக்கி நடக்கிறாங்க. மணி, இந்த மரத்தை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குடா. இந்த மரத்தில் இருக்கிற கிளைகள் எல்லாம் பாம்புகளாகவே இருக்குது. நந்தாவும் மணியும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பாம்பு மரத்துலேருந்து ஒரு நீளமான கிளை பாம்பா மாறி அவங்க முன்னாடி வருது. உங்கள் வெற்றியே என் விடுதலைக்கு வழிவகுக்கும். என்னை நீங்கள் தாராளமாக கடந்து செல்லலாம். நந்தா மணி 2 பேரும் ஒரு நாக அறைக்குள்ள நுழையிறாங்க. அது ஒரு அமானுஷ்யமான அறை. நந்தா என்னடா இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்கே குறிப்பாக நிலம், நீர், உணவு, பொருள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நந்தா குறிப்பாக ஆகாயத்தை தொட்ட உடனே அந்த இடமே ஒரு மர்மமான முறையில் சுழல ஆரம்பிக்கும். கதவுக்குள்ளே பாம்பு நுழைஞ்ச உடனே கதவு மெதுவாக நீல நிறத்தில் ஜொலிக்க ஆரம்பித்து அங்கே ஒரு பிரம்மாண்ட அதிசயம் உருவாகுது. பாதாள நாகக்கோட்டை மெதுவாக கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. நாகங்களின் சக்தியினால் பாதாள நாகக்கோட்டை நீல ஒளியில் பயங்கரமாக பிரகாசிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த கோட்டையோட முழு உருவமும் நந்தா மணியோட கண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சது. அதோடு இல்லாமல் அதோட பிரம்மாண்ட கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்க ஆரம்பிச்சது. முதல் கதவு திறந்து அடுத்து 2வது கதவும் பிரம்மாண்டமாக திறந்தது. 2வது கதவுக்கு அடுத்து 3வது கதவும் பிரம்மாண்டமாக திறந்தது. அதோட நடுப்பகுதியில் ஒரு விசாலமான அறை இருந்தது. அந்த அறையோட நடுப்பகுதியிலிருந்து ஒரு நாகக்கண்ணி காற்றுல மெதுவாக மிதந்து வந்தா. யார் நீங்கள்? எதற்காக என் கோட்டைக்குள் நுழைந்தீர்கள்? உயிர் மேல் ஆசை இருந்தால் திரும்பி போய்விடுங்கள். என் உத்தரவு இன்றி என் கோட்டையில் ஒரு அணுவும் அசையாது. இக்கோட்டை அமானுஷ்யங்கள் நிறைந்தது. மனிதர்களுக்கு இடமில்லை. நாகங்களின் ரகசியம் நிறைந்த இக்கோட்டையில் நீங்கள் நுழைந்ததால் இதன் புனிதம் கெட்டுவிட்டது. உடனே நீங்கள் வெளியேறுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இறப்பது உறுதி. தேவி, எங்கள் கிராமத்தை கார்கோடக ஆக்கிரமிச்சிருக்கான். அவங்ககிட்ட இருந்து எங்கள் கிராமத்தை காப்பாற்ற நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் தேவி. அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கோம் தேவி. அட இவன் வேற கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க தெரியலையே. நாகதேவி பூமியில் கை காட்டுற இடத்துல உடனே நெருப்பு ஒன்று உருவாகுது. அந்த நெருப்பு பிரம்மாண்டமாக எரியுது. நாகதேவி அவங்க 2 பேரில் யாரையாச்சும் ஒருத்தரை அந்த நெருப்பில் உயிர் தியாகம் பண்ண சொல்லி ஆணையிடுறான். நந்தா நான் வேணும்னா அந்த நெருப்பில் இறங்குறேன். நீ போய் நம்ம கிராமத்தை காப்பாற்று. நீ தான் நம்ம கிராமத்துக்கு தேவை. நீ தான் உயிரோடு இருக்கணும். இல்லை மணி, நீ போய் நம்ம கிராமத்தை காப்பாற்று. நான் உயிர் தியாகம் பண்ணுறேன். இல்லை நந்தா நான் விட மாட்டேன். நம்ம கிராமத்துக்கு நீ தான் தேவை. நான் நெருப்பில் இறங்குறேன். டே நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம நீ போகாதடா. இருடா, சொல்கிறத கேளுடா. வேணாண்டா நந்தா. நந்தா அந்த நெருப்பில் இறங்கிடுறான். ஆனால் உடனே அந்த நெருப்பு ஒரு தண்ணீர் குளமாக மாறிடுது. அந்த தண்ணீர்லேருந்து நந்தா உயிரோட எழுந்து வரான். தேவி, என் உயிரை காப்பாதுனதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பொது நலனுக்காக உயிர் தியாகம் செய்ய துணிந்ததால் நான் சாந்தமானேன். உங்கள் கிராமத்தை ஆபத்தில் இருந்து காப்பாற்ற நான் உதவி செய்கிறேன். உங்கள் தியாகத்தை பாதாள நாகக்கோட்டை போற்றுகிறது. உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி தேவி. இந்த கோட்டையில் நீங்கள் உயிர் தியாகம் செய்ய துணிந்ததால் இக்கோட்டையின் அற்புத சக்தியை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். இதை யாராலும் எதிர்க்க முடியாது. இதோ அந்த அற்புத சக்தி. இது வாசுகி நாகத்தின் சக்தியை கொண்ட நாக தீபம். இதை எடுத்து செல்லுங்கள். உங்கள் கிராமத்தில் பிரச்சனை தீரும். ரொம்ப நன்றி நாகதேவதையே. வாசுகி நாக விளக்கு ஒரு சிறிய நாக மோதிரமாக மாறி நாகதேவியோட கையில் வருது. நாகதேவி அதை நந்தாவோட கையில் கொடுக்குறா. நந்தா கையில் வந்த உடனே அது அவனோட விரல்களில் மாறி மறைஞ்சிடுது. இந்த நாகதீபம் தகுந்த நேரத்தில் வெளிப்பட்டு உங்கள் கிராமத்தை காப்பாற்றும். சென்று வாருங்கள். ஆகட்டும் தேவி, நாங்கள் வருகிறோம். உங்கள் கிராமம் காப்பாற்றப்பட்டவுடன் தீபம் மீண்டும் நாகக்கோட்டைக்கு வந்துவிடும். நந்தாவும் மணியும் ஒரு பள்ளத்துக்குள்ள இருந்து காட்டுக்குள்ள வெளியே வராங்க.
அப்பாடா, ஒரு வழியாக நம்ம வெளியே வந்து நம்ம காட்டுக்கு வந்துட்டோம். 2 பேரும் திரும்பி கிராமத்துக்கு போகிறதுக்காக காட்டில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நடந்த உடனே அவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த பள்ளம் தானாக மூட ஆரம்பிச்சது. 2 பேரும் நாகக்கோட்டையிலேருந்து தப்பிச்சதை நினச்சி மனசுக்குள்ள ஒரு தைரியத்தோட கிராமத்தை நோக்கி நடக்கிறாங்க. நந்தா, நம்ம பின்னாடி யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. உனக்கு கேட்குதா? நீ கேட்டாலும் கேட்கலன்னு தான் சொல்லுவேன். நந்தாவும் மணியும் காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து ஒரு பாம்பும் வருது. 2 பேரும் தங்களோட கிராமத்துக்கு என்ன ஆச்சு, கார்கோடகனால என்ன ஆபத்து வந்தது அப்படின்ற பதட்டத்தோடவே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பின்னாடி ஒரு குள்ள மந்திரவாதி அவங்கள கூப்பிடுறான். இது என்னடா புதுசாக ஒரு வில்லங்க வந்திருக்கு? சாமியாரே, யார்ப்பா நீங்கள்? எதுக்காக இங்கே பின்னாடி வரீங்க? உங்களிடம் இருக்கும் நாகமோதிரத்தை கொடுத்து விடுங்கள். அதை தர முடியாது. குள்ள மந்திரவாதி அங்கிருந்து மறைகிறான். அதே நேரத்தில் ஒரு புலி அவர்களை துரத்துகிறது. புலியை பார்த்ததும் நந்தாமணி 2 பேரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம புலியை பார்த்து பயத்துல ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு இருந்த 2 பேரும் திடீர்னு நின்று புலியை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. புலியோட பயங்கரமான சண்டை போட்டு புலியை அவங்க தாக்க முற்படும் பொழுது நந்தா கையில இருந்து நாகமோதிரத்துல இருந்து சக்தி வெளிப்பட்டு புலியை கொன்னுடுது. புலி மறைஞ்சதும் நந்தாவுக்கும் மணிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம காட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வானத்துல ஒரு தங்க ஒளி பரவுது. வீரர்களே, கார்கோடகன் கிராமத்தை தாக்க தொடங்கிவிட்டான். கிராம மக்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளார்கள். நீங்கள் விரைந்து கிராமத்திற்கு செல்ல வேண்டும். விரைவாக செல்லுங்கள். மணி, நேரமாச்சு. சீக்கிரமா நம்ம கிராமத்துக்கு போயாகணும். வேகமா ஓடு. டேய் நந்தா, மறந்துட்டியா? இன்னைக்கு தான் பௌர்ணமி. நம்ம சீக்கிரமாக போகலன்னா அந்த பாம்பு நம்ம கிராமத்தையே அழிச்சிடும். ஆமாம் மணி, நானும் மறந்துட்டேன். அங்கே பாரு, வானத்தில் நிலா பிரகாசமாக இருக்குது. சீக்கிரமாக நம்ம கிராமத்துக்கு போயாகணும். ஓடு. ஆமாண்டா, ஆனால் இப்போவே அந்த பாம்பு நம்ம கிராமத்தை என்ன நிலைமையில வச்சிருக்கு தெரியலையே. 2 பேரும் கிராமத்தை நோக்கி வேகமாக ஓடி வராங்க. அதே நேரத்தில் கிராமத்தில் ஒரு குகையில் படுத்துட்டு இருந்த கார்கோடக மேலே பௌர்ணமி நில ஒளி படுது. பட்ட உடனே அவனுக்கு மிகவும் அதீத சக்தி கிடச்சி பயங்கரமான கோபத்தோட கிராமத்தில் வேகமாக நோக்கி நுழையிறான். கார்கோடக வெளியே வர வர அவனோட முழு உடல் மேலேயும் அந்த பௌர்ணமி நில ஒளி பட்ட உடனே அவனுக்கு பயங்கரமான சக்தி வருது. அதீத கோபத்தோட கிராமத்தில் ஆக்ரோஷமாக நுழையிறான். கார்கோடகனோட கோர உருவத்தை பார்த்த மக்கள் ரொம்ப பயந்து தலை தெறிக்க ஓடுறாங்க. ஆனால் கார்கோடகன் யாரையும் உயிரோட விட போகிறதில்ல அப்படின்ற கோபத்தோட ரொம்ப ஆக்ரோஷமாக ஊரோட மத்தியில் பயங்கரமான படம் எடுத்து நிற்கிறான். கார்கோடகன் ஒருத்தரை கடிக்கிறதுக்காக ரொம்ப வேகமாக துரத்திட்டு ஓடுறான். அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேகமாக ஓடுறாங்க. கார்கோடகனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவங்க கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அவங்கள கார்கோடகன் கிட்ட வந்து அவங்கள கடிக்க வரும்பொழுது அந்த நேரத்தில் அங்கே வந்த மணி உடனே அவங்கள தூக்கிட்டு தூரமாக ஓடுறான். முதல்ல அத்தையை நம்ம காப்பாற்றுவோம், பாம்பை நந்தா பார்த்துப்பான். ஆனால் கார்கோடகன் அவங்கள விடுறதா இல்லை. மணியும் கார்கோடகன் கிட்டேருந்து தப்பிச்சா போகுதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த பாம்பு நம்ம கிராமத்தை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த பாம்பு கிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியல. நந்தா, இந்த பாம்பு நெருப்பை கக்குது பாருடா. நம்ம ஊரே நெருப்பால் எரிஞ்சிடும் போல. அதுக்குள்ளே நம்ம ஊரை காப்பாற்றணும்டா. கார்கோடகன் பயங்கர கோபத்தோட நெருப்பு கட்டி கிராமத்தையே நெருப்பால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எங்கே பார்த்தாலும் ஒரே நெருப்பாக எரியுது. நந்தாவும் மணியும் தப்பிச்சாருக்கும். கார்கோடகன் பயங்கர கோபத்தோட கிராமத்தை நெருப்பால் எரிச்சுக்கிட்டு இருக்கான். நந்தாவும் மணியும் இந்த நேரத்தில் கார்கோடகன் கிட்ட தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு ஓடி மறைஞ்சிடுறாங்க. ஆனால் கார்கோடகன் திரும்புகிற இடத்துல நெருப்பால் எரிச்சுக்கிட்டு இருக்கான். என் அப்பாவை கொன்ற உங்களை நான் இனியும் விடப்போவதில்லை. இனி நான் உங்களை கொன்று இந்த ஊரையே நிர்மூலமாக்குவேன். டே கார்கோடகா, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறா உனக்கு நாங்கள். டே நந்தா, இவன் எனக்கு முடிவு கட்டுறான் போலடா, காப்பாத்துடா. மணி, கவலைப்படாத, உன்னை நான் காப்பாற்றுறேன். இந்த பாம்போட கதை என்னோட நம்ம முடிச்சிடலாம். நந்தா கார்கோடகனை தாக்க கையை உயர்த்தும் பொழுது அவனோட கையிலிருந்து நாகமோதிரம் மின்னி அதிலிருந்து ஒரு சக்தி உருவாகுது. அந்த சக்தியிலிருந்து ஒரு 5 தலை நாகம் ஒன்று உருவாகி அது கார்கோடகனை விட வைக்க பயங்கரமான உருவத்தில் வானுயர வளரும். அந்த 5 தலை நாகம் கார்கோடகனை பார்த்து பேசுது. கார்கோடகா, உன் ஆட்டம் இன்புடன் முடிந்தது. என்னை மன்னித்து விடு வாசுகி. கார்கோடகா, நீ எல்லை மீறி விட்டாய். உனக்கு
மன்னிப்பென்பதே கிடையாது. உன் அழிவு தொடங்கிவிட்டது. 5 தலை நாகம் தனது நெருப்பால் கார்கோடகனை எரிக்கிறது. கார்கோடகன் அந்த நெருப்பிலிருந்து சாம்பலாகிறான். பிறகு 5 தலை நாகம் சாந்தமாகி நந்தாவை ஆசீர்வதிக்கிறது. 5 தலை நாகம் நந்தாவை ஆசீர்வாதம் செய்துவிட்டு வானில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து காணாமல் போய்விடுகிறது. தன்னோட கிராமத்துக்கு வந்த ஆபத்தை காப்பாத்தின நந்தா சந்தோஷத்தோட மணி எங்கன்னு பார்க்கறான். நந்தா, மணி 2 பேரும் இல்லையன்னா இந்த ஊரோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கும்பா. நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஊரை நாகத்திடம் வந்து காப்பாத்திட்டீங்க. நந்தாவும் மணியும் பாட்டியோட சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஏதோ வினோதமா சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கறாங்க. என்னடா மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்குது? புதுசாக அவனை கிளம்பிட்டானா? நான் மீண்டும் வருவேன்.